ஆமென். தேங்க்யூ ஷீரா. உங்களை பாக்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஐயோ, என்னுடைய இன்னொரு குட்டி ஃப்ரெண்டும் பக்கத்துல இருக்காங்களே. ஆனட். ஹாய் ஆனட். நல்லா இருக்கீங்களா ஆனட்? நல்லா இருக்கேன் மேம் சார். நல்லா இருக்கேன் சார். Okay, God bless you. God bless you both. இன்னைக்குரிய சாங்ஸ் நம்ம பாடுவோமா? Are you ready with your songs? Okay. Who's going to tell the first song? யார் வந்து இன்னைக்குரிய first song சொல்ல போறீங்க? We'll start with Saran today. Saran, tell me your favorite song. I don't have anything in mind right now. No song? Okay, you can just suggest a song. Sing in church, any chorus? Jesus is the rock of my salvation. Okay. Will you sing that for us? We'll also join you. Jesus is the rock of my salvation, his banner over me, his love. Jesus is the rock of my salvation, his banner over me, his love. Jesus is the rock of my salvation, his banner over me, his love. His banner over me, his love. He picked me up from the miry clay, the banner over his love. He picked me up from the miry clay, the banner over me, his love. He picked me up from the miry clay, the banner over me, his love. His banner over me, his love. Now I love you and you love me, is the banner over us, his love. Now I love you and you love me, is the banner over us, his love. Now I love you and you love me, is the banner over us, his love. His banner over us, his love. Thank you, Saran, for that nice song. God bless you. Okay, let's go to the next singer of this day. சரியா? இன்னைக்கு நமக்கு யார் ரெண்டாவது பாட்டு பாட போறாங்க? உங்க faces. Okay, Flora. Flora, give us the next song. Yes, Flora. You can sing. Auntie Michael Michael. மகிழ்வோம். Let's sing. நீங்க தான் பாட போறீங்க. நாங்க எங்க வீட்ல இங்க சத்தமா பாட போறோம். Okay? Yes. மகிழ்வோம் சுராசனம் சொந்தமாயினா. சத்தமா. இந்த சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு ஆரம்பம் இந்த முழுவதும் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை தழைந்தார், தூரம் போயினும் கண்டார். தமது ஜீவனை வெற்றிக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே பெரும் பாக்கியமே. இந்த பதலத்தின் இந்த சூழ்நிலையில் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் காத்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே
இது மாபெரும் பாக்கியமே. இந்த ஆதலத்தின் ஆரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என் கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். Thank you, Nicholas and Flora, for that nice Tamil song. God bless you. Okay, so நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா ஆவலோட காத்துட்டு இருக்கிற குவிஸ் டைம். Are you all ready? எனக்கு உங்களுடைய வீடியோஸ் ஆன்ல வேணுமே. உங்க அழகான முகங்களை பார்க்கும்போதுதான் இன்னும் கொஞ்சம் உற்சாகம், இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து நம்ம படிப்போம் இல்லையா? ஓகே, ஒரு சிலர் உங்களுடைய பேரை வந்து போட்டிருக்கீங்க, ஆனா பக்கத்துல உங்க சர்ச் நேம போட சொல்லியிருந்த. நீங்க எந்த சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லையா? we are taking attendance and எந்த சர்ச்ல இருந்து நிறைய பிள்ளைங்க ஜாயின் பண்றாங்களோ அந்த சர்ச்சை கூட நாங்க ஆனர் பண்ண போறோம். ஓகே சரியா? சோ உங்க சர்ச் பேரை மறக்காம போட்டுருங்க. உங்க பேருக்கு பக்கத்துல உங்க சர்ச்சோட பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த சர்ச்ல இருந்து வரீங்க? எஸ் ஜெனிட்டா, I have written as Tamram. Okay, you are from Tamram church. Okay, fine. யார் கிறிஸ்டல் வந்து TKS காமனா போட்டுடணும் சரியா? கிறிஸ்டல் from TKS, all churches in TKS you belong, so TKS. மேக்லின் வந்து என்ன போடணும்? தஞ்சாவூர் மெயின் சர்ச், ரைட்? so TMC அவ்வளவுதான், ஷார்ட்டா போட்டுக்கலாம். TMC for தஞ்சாவூர் மெயின் சர்ச். ரே ஆல்சோ ஐ திங்க் so TMC இல்லையா? அப்படிதானே? இல்ல பூதலூர்ல சர்ச் இருக்கா? எனக்கு தெரியாது. சர்ச் இருக்கு ஆண்டி. Do you go to that church? எஸ் ஆண்டி. Okay, then fine, I'll mention as பூதலூர். சரி, கேலப் யோசுவா எந்த சர்ச்ல இருந்து வரீங்க? அந்த சர்ச் நீங்க அப்புறம் சொன்னாலும் சரி, இல்ல உங்களுடைய பேருக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க சரிங்களா? இன்னைக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அந்த பார்ட்டிசிபென்ட் நம்பரை பார்க்கும்போது நேற்று 20, 25 அந்த மாதிரி இருந்துச்சா, இன்னைக்கு வந்து எப்படி போகுது? 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31ல இப்ப நின்றுருக்கு. So it's a good news இல்லையா? So praise the Lord. எல்லாரும் காட்க்கு என்ன சொல்லணும் இப்போ? Yes, Janita, tell me. மேம் எனக்கு என் சிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க மேம். ஓகே, உங்களுடைய சிஸ்டர் பேர் என்ன? ஜோனிதா மேம். ஓகே, ஜோனிட்டா பிரபுவா? எஸ் மேம். ஓகே, so the star goes to Janita. சரியா? ஜெனிட்டா இன்னைக்கு இன்னொரு சிஸ்டரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. Wow, Janita, I'm proud of you. And welcome Jonita Prabhu. God bless you. கண்டிப்பா உங்களை காட் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இந்த டைம்ல வந்து உங்களை பிளஸ் பண்ணுவாங்க சரியா? ரெமிலாவுடைய சன் வந்திருக்காங்க. உங்களுடைய பேர் எனக்கு சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணி உங்க பேர் சொல்லுங்க. மைக் அந்த மைக் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. துரை யாதவன். இன்னும் கொஞ்சம் சத்தமா. துரை யாதவன். துரை. ஓகே, நாளைக்கு உங்க பேர் மம்மிகிட்ட சொல்லி உங்க பேரை வந்து என்ன பண்ணுங்க, அங்க எழுதுங்க சரியா? ஓகே, இப்போ வீடியோ பண்ணிக்கோங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நான் அப்படியே சைட் பை சைடு. ஓகே, சரண் இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர் மெயின் சர்ச். ஓகே, தமிரின் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, TAMERIN. எந்த சர்ச்ல வந்திருக்கீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், பக்கத்துல எழுதிக்கலாம். ஓகே, so let us start. All of you ready? Let me share. Okay, Lilu also has joined. Welcome Lilu. God bless you. நான் உங்களுக்கு கோட லிங்க் ஷேர் பண்றேன்.
One minute, children. Okay, எல்லாரும் உங்க chat boxல போங்க. Everyone go to the chat box. Chat boxல ஒரு லிங்க் இருக்கு, இமீடியட்டா அது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? ஆன்ட்டி கிளிக் பண்ணா வர மாட்டேங்குது. இப்போ வரும். இப்ப வந்துருச்சா? நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நோ ஆன்ட்டி, கேன் யூ அந்த லிங்க் திரும்பி சென்ட் பண்றீங்களா? One minute. Chat boxல இருக்கிற லிங்க் தாமா. Come again and click on that. ஓகே, ரேயா, நத்தானியல் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்பராஜ், கெட்சியால், சனா, ஜோவானா, ஜாஸ்பர், சரண், ஜெனிட்டா and some from திருக்காட்டுப்பள்ளி. சில நேம்ஸ் எனக்கு தெரியல. ஓகே, ஃபைன். Tamarin has joined. Nicholas and Flora has joined. கிடைச்சிருச்சாமா லிங்க்? நோ ஆன்ட்டி. சாட் பாக்ஸ் உள்ளாரே போக முடியல. அந்த இது வெளியில வந்துருது. ஓகே, ஒருவேளை இப்போ என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது ஆன்ட்டி. ஒரே நிமிஷம். இந்த ஸ்கிரீன் மேல வந்து slido.com தெரியுதா? கூகுள்ல போயிட்டு slido.com கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஓபன் ஆயிடும். பேஜ் ஓபன் ஆன உடனே கீழே இருக்கிற அந்த நம்பர் 1591079 போட்டுட்டு உங்க பேர் போட்டுருங்க. ஓகே, மேக் இட் குவிக். இட்ஸ் a 5-minute டெஸ்ட். ரொம்ப நேரம் நம்ம இதுல இது பண்ணக்கூடாது. இட்ஸ் கோனா பி குவிக் திஸ் டைம். இந்த டைம் உங்களுடைய டைம் லிமிட் வந்து 20 seconds இல்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் 15 seconds தான். சரியா? you'll have only 15 seconds. So you have to be quick and you have to be correct also. Shall we start? Join பண்ணிட்டீங்களாமா? Yes. Yes. Okay, fine. Let's begin. Okay. கிளிக் பண்ணிட்டு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு சென்ட் என்ற பட்டனை அழுத்தணும். அது நீங்க அழுத்தலன்னா அடுத்த क्वेश्चन போயிடும். சென்ட் அழுத்தணும். ஓகே, ரெடி? லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Who created the world? இந்த உலகத்தை யார் படைச்சது? தூதர்கள், பிதாவாகிய தேவன், மோசே. Okay, let's see whether the answer is correct. Yes. Next, where does God the Father live? பிதாவாகிய தேவன் எங்க வாழ்றாரு? பரலோகத்துல, கோயில்ல, இல்ல ஒரு மவுண்டன் மேல? இங்கிலீஷ் ரீட் பண்றவங்க இங்கிலீஷ்லயே நீங்க இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் just helping the children who want in Tamil. சரியா? Okay. Next question. ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? விளையாட்டு சாமான், டாய்ஸ் கொடுக்கிறாரா? இல்ல ஜீவனும் ஆகாரமும்? இல்ல ஹோம்வொர்க்? வாவ், எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. How does God the Father feel about us? நம்மளை பத்தி பிதாவாகிய தேவன் என்ன யோசிக்கிறார்? எப்பவுமே கோபமா இருப்பாரா?
இல்ல நம்மள ரொம்ப அன்பு செலுத்துறாரா இல்ல நம்மள மறந்து போயிடுறாரா? வாவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவனை எப்படி அழைப்போம்? ராஜா என்று அழைப்போம், இல்ல சிருஷ்டிகர் என்று அழைப்போம், இல்ல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ நம்மை காப்பாற்றுவதற்காக அனுப்பினார், இல்ல ஆமா நல்ல மக்களுக்காக மட்டும் அனுப்பினார்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் காட் சன்? பிதாவாகிய தேவனுடைய குமாரன் யார்? தாவீது, இயேசு, பேதுரு? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? ஒண்ணு, அவர் ரிச் ஆகிறதுக்கு வந்தாரு. ரெண்டாவது, நம்மள காப்பாத்துறதுக்காக, சின்ல இருந்து காப்பாத்துறதுக்கு, இல்ல வீடு கட்டுறதுக்கு வந்தார்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜீசஸ் எங்க பிறந்தார்? இயேசு எங்க பிறந்தார்? ஒரு மாளிகையில, பெத்லகேம் அந்த மாட்டு தொழுவத்துல, இல்ல ஸ்கூல்ல? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்ணாரு? ஒண்ணு, தூங்குனாரு. ரெண்டாவது, பாவத்துக்காக மரிச்சாரு. மூணாவது, ஓடி போயிட்டார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏசப்பா மரிச்ச பிறகு என்ன நடந்தது? அவர் கல்லறையிலேயே இருந்துட்டாரு. ரெண்டாவது, மறுபடியும் மூணாவது நாள் உயிர் தெழுந்தாரு, இல்ல வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு? வெரி குட். நெக்ஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா உயிரோட இருக்காரா? பதில், இல்ல ஆமா பரலோகத்துல, இல்ல வெறும் கதைகள்ல? வெரி குட். நெக்ஸ்ட். எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏசப்பா வாழ்ந்தார்? பாவமான வாழ்க்கை, பரிபூர்ண பரிசுத்த வாழ்க்கை, இல்ல ஏனோதானோ என்ற வாழ்க்கை? ஓகே. படைப்பு போது, சிருஷ்டிப்பு டைம்ல ஏசப்பா சொன்னாரு, இவர்களை டேஷ் சாயலாக படைப்போம். ஏன் சாயல், நம்ம சாயல், அவங்க சாயல்? ஓகே. Who works as a team for us? ஒரே குழுவாக நமக்காக வேலை செய்கிறது யார்? பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இல்ல தூதர்கள், இல்ல நியாய ப்ராஃபிட்ஸ், தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள். ஓகே, தேங்க்யூ. பிதாவானவர்கிட்ட நமக்காக ப்ரே பண்றது யாரு? ஏசு கிறிஸ்துவா, நோவாவா, இல்ல ஆபிரகா?
சூப்பர். நெக்ஸ்ட், ஏசு கிறிஸ்துவ எப்படி அழைப்பாங்க? தேவ ஆட்டுக்குட்டி, விவசாயி, தச்சன். ஓகே. நெக்ஸ்ட், நம்ம பிதா கிட்ட ப்ரே பண்ணும்போது யாருடைய பெயர் சொல்லி ஜபிப்போம்? தூதர்கள், இயேசு, ராஜா. ஓகே. இயேசு நம்முடைய டேஷ், ரட்சகர், எதிரி, தெரியாத நபர். ஓகே, சரி. ட்ரினிட்டி, திருத்துவம் என்றால் மூன்றில் ஒன்று அல்லது ஒன்றில் மூன்று இடங்கள் அல்லது மூன்று திருச்சபைகள். ஓகே. தேவனை கீழ்ப்படியதற்கு நமக்கு யார் பலன் தரா? பரிசுத்த ஆவியானவர், சோல்ஜர்ஸ், இல்ல நம்ம டீச்சர்ஸ்? வெரி குட். யார் நம்மளுடைய ஆசிரியர், நம்மளுடைய கைட், நம்மளுடைய தேற்றரவாளர்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ், இல்ல பரிசுத்த ஆவியானவர்? வெரி குட். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் எங்கு பேசுகிறார்? இருதயத்துல, காகிதத்துல, நம்ம காதுல. வெரி குட். நெக்ஸ்ட், யோவான் 3:16 தேவன் யாரை நமக்கு கொடுத்தார்? ஒரே பேரான குமாரன், மகள், தகப்பன். வெரி குட். கடைசி கேள்வி, பாவத்தின் சம்பளம் டேஷ், ஜீவன், மரணம், சந்தோஷம். சூப்பர். Super, it's Jasper today with 25 out of 25 with 1 minute 42 seconds. Rhea also 25. எல்லாருமே 25 out of 25. Jasper, Rhea, Nicholas, Flora. பட் உங்களுடைய டைம் பாத்துக்கோங்க. கெட்சியால் வெரி குட், 24 out of 25 2 minutesல முடிச்சிருக்கீங்க. கிறிஸ்டல் 24 out of 25 2 minutesல முடிச்சிருக்கீங்க. மற்ற எல்லாருமே கூட கண்டிப்பா நாளைக்கு உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். சரியா? சோ லெட்ஸ் ஸ்டாப் திஸ். Okay, how many of you enjoyed your quiz? Easy questions? Some were tricky. சிலது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிச்சா மைண்ட். 1 2 அங்க இங்க. இட் இஸ் ஓகே. சரியா? அப்படி தப்பு வந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் நீங்க இன்னும் ஆர்வமா அடுத்த இதை இன்னும் கவனமா கேட்பீங்க, இன்னும் புரிஞ்சுப்பீங்க. and you will be regular. Okay, so God bless you. இன்னைக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தீங்க குவிஸ்ல. God bless you. நேத்தோடைய வின்னர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 5 பேர் இல்ல, மற்ற எல்லாரையும் காட்டணும்னு சொல்லி. So you can just check.
கிறிஸ்டல் அட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நம்பர் 8ல யார் இருக்கா? சரண். சரண் ஆல்சோ ஆன்சர்ட் சரண் ஆன்சர்ட் இன் 1 minute 32 seconds. எல்லாத்த விட ஃபாஸ்டா பண்ணது சரண். ஆனா எங்க கீழே வந்துட்டாரு? ஒரு மிஸ்டேக் இல்லையா? 19 out of 20. அதனால கீழே வந்துச்சு. டைம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சரியா? சோ எல்லாரும் உங்களுடைய பேரை பாத்துக்கிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? ஓகே ஃபைன். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி 20 out of 20 வாங்கினாலே நீங்க என்னது? You are all at the first place. ஒருவேளை 1 or 2 mistakes, it's okay. We are all human beings இல்லையா? We make mistake. நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. So we should keep improving every day. எல்லாரும் கண்ணை மூடுங்க. We'll have a குட்டி prayer and then we are going to quickly give the time to the speaker. சரியா? ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாளிலும் அநேக பிள்ளைகள் சுவாமி இந்த ஜூம்ல கலந்திருக்காங்க. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பிள்ளைங்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உற்சாகமாக வர எல்லா தடைகளை நீக்கி பிள்ளைகளை நீர் கொண்டு வரும். இப்பொழுது இன்னைக்குரிய இந்த மெசேஜ அவங்க கேட்டு இந்த சத்தியத்தை அவங்க நல்ல மனசுல பதியத்தக்கதாய் ஆவியானவர் உம்முடைய மகளோட இருந்து நீர் அவங்களை வழி நடத்துங்க. பிள்ளைகளும் ஒரு மனதாய் உம்முடைய வசனங்களை கேட்க நீங்க கிருபை தாங்க. இந்த நன்மைகளை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஓகே. So we have a special speaker today. யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு யார் பேச போறாங்க? ஃப்ளையரை பார்த்தவங்க கண்டிப்பா சொல்லுவீங்க பார்க்கலாம். Who's going to speak today? Ramani Swami. Oh my goodness, somebody else. I want someone else to say. You're sitting in the same house and telling. Okay. Who's this Ramani Swami? She's really special. You know why? Because she's in the teacher yaru? In the Ramani Swami da. So she's my first teacher. First teacher yara solva nama? Mother. And second mother யாரு சொல்வோம்? டீச்சர் இல்லையா? சோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டீச்சர். என்னுடைய மம்மி இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த நாளுக்குரிய செய்தி வந்து கொடுப்பாங்க. நல்லா கவனமா கேளுங்க. சரியா? God bless you. Mummy, 20 minutes in your hand. The time is yours. Unmute please. சரி. டைம் 7:38. ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குழுவிலே முதலாக எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த என் தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கொடுத்த உங்களுடைய பாஸ்டமாவுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரமணி சுவாமி, பூனாவிலிருந்து பேசுறேன். ஒரு சிலருக்கு தான் என்ன தெரியும் இந்த குழுவில் நினைக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லா சின்ன குட்டி பிள்ளைங்க அருமையா பதில் கொடுத்தீங்க. எல்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு நாளும் எனக்கு கிடைக்கிறது லெசன் ஸ்டடி இல்லைன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் எடுக்கணும் அப்படி இருக்கும். ஆனா இது குழந்தைகளுக்குரிய ஒரு ஜெப கூட்டம் இது நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் இந்த 9 நாள் 8 நாள் முடிஞ்சு இது 9வது நாளிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் இந்த மாதம் முழுக்க தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மென்மேலும் பிள்ளைகள் பலனடைய கிருபை செய்வார். சிறிய ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்த அன்பின் தேவனே, இந்த நேரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல, நீரே வெளிப்பட வேண்டும் என்று மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் முழு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் என்ற காரியத்தை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிள்ளைங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஏதாச்சும் செஞ்சா, இல்ல ஒரு பாடல் பாடிட்டா, ஒரு வசனம் சொல்லிட்டா என்ன கொடுப்பாங்க மம்மி டாடி? கிஃப்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிஃப்ட்.
கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த gift நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம். அதுலயும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தா அதை என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம கூட வச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டால் இருக்கு, பொம்மை. அந்த பிள்ளைக்கு வந்து அது ரொம்ப பிரியமான ஒண்ணு. அப்ப அது வச்சிருக்கும் போது கை தவறி அது என்னாச்சுன்னா விழுந்து ஒடிஞ்சிருது. அது ஒடிந்த உடனே என்ன இருக்கும் அந்த பிள்ளைக்கு? சந்தோஷப்பட்டிருப்பாளா? சோகமா இருப்பா. ரொம்ப சோகமா இருப்பா. அப்போ அவ ரொம்ப சோகமாயிட்டா. இப்ப யார்கிட்ட போவா அவ அதை சரிப்படுத்த? வீட்டுல இருக்கிற தன்னுடைய அப்பா கிட்ட போவா, அம்மா கிட்ட போவா, அண்ணன் இருந்தா அண்ணன் சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி அவ சொல்லும் பொழுது அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த பொம்மைய நன்றாக அதை ஒட்ட வச்சு அது பழையபடியே அதை என்ன பண்றாருன்னா செய்து அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாரு. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு இப்போ? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இல்லையா? அப்படியாக அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுவது போல நீங்களும் நானும் கூட சந்தோஷப்படுவோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி ஒரு காரியம் என்னாச்சு, இந்த உலகம் உடையப்பட்டதான், உடைஞ்சிருச்சான். எப்படி உடைஞ்சிருக்கோம்? யார் உடைச்சாங்க? யார் இந்த உலகத்தை உடைச்சாங்க? யார் யார் உடைச்சாங்கன்னு? உலகத்தை யாரு உடைச்சாங்க? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா உடைச்சிட்டாரு. ஓகே, அப்போ அது யாருக்கு ரொம்ப வந்து விசனம் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு ரொம்ப வந்து விசனமாயிடுச்சு இல்லையா? அந்த முழு உலகமே உடைந்து போச்சு. அப்போ அந்த உலகத்தை தேவன் என்ன பண்ண வராரு, வந்தாரு அந்த உலகத்தை மீண்டும் சரி செய்ய ஆண்டவர் வந்தார் நம்ம பாக்குறோம். அதுதான் இன்று நாம் படிக்க போகும் பாடம். அப்படின்னா அப்ப நீங்க கேக்குறீங்க அது எப்படி இல்லையா? அப்ப அது எப்படின்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்தன் அவருடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாது, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு இல்லையா? இப்போ அவருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான வாழ்க்கை. இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இயேசு வந்து மேலிருந்து இறங்கி வந்தாரா? பூமிக்கு இறங்கி வந்தாரா? இல்லல்ல. இயேசுவானவர் எப்படி பிறந்தார்? ஒரே ஆன்சர் சொல்லணும். எப்படி பிறந்தார் இயேசு கிறிஸ்து? தெரியலையா? நானே சொல்லிடுறேன், ஏன்னா என் டைம். மனுஷர் மூலமாவா? மனுஷனாக பிறந்தார். அவர் நான் சொன்னேன் எப்படி பிறந்தார், நான் சொல்றேன் அவர் எப்படி பிறந்தார்? கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார். அப்போ அந்த கன்னி மரியாள், கல்யாணமே ஆகாத அந்த அந்த ஆண்டியின் வயிற்றுல வந்து இந்த குழந்தை பிறக்குது, இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எப்படி இருந்தாரு? அந்த ஜோசப்க்கும் கன்னி மரியாளுக்கும் பிறந்த இந்த குழந்தை எப்படி இருந்தது? அவர் எப்படி இருந்தாருன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். யார பேசுறாங்கம்மா? அது அன்மிட் பண்ணு. தாய் தகப்பனுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாரு? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையா இருந்தார். தன் அப்பாவுடன் என்ன செஞ்சாரு? அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவங்க அப்பா யாரு? தச்சன், கார்பெண்டர். அந்த வேலையை செய்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எல்லா காரியம் எப்படி பண்ணாரு? நல்லதையே செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கேள்விக்கு நீங்க யாரும் பதில் கொடுத்தே ஆகணும். சரி, அவங்க அம்மா அப்பா கூட அவங்க பஸ்கா பண்டிகையில அவங்க வந்து என்ன பண்றாங்க, போறாங்க. போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? இயேசுவானவர் தொலைஞ்சு போயிட்டார். வெரி குட், காட் பிளஸ் யூ. காணாம போயிட்டாரு. காணாம போயிட்டு எத்தனை நாள் அங்க இருந்தாரு? 3 நாள்.
மூன்று நாள் இருந்தாரு. அப்ப மறுபடியும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பிள்ளைய தேடிட்டு வந்தாங்க. அது பெரிய ஒரு விழா மாதிரி, எல்லாம் வருவாங்க, அங்க தங்குவாங்க இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இன்னும் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எந்த வயதிலே ஒரு காரியத்தை செய்தார்? ஏன் கேக்குறேன்னா, இப்ப நீங்க எல்லாம் நல்ல தெளிவா இருக்கிறீங்க. 12 வயசு. வெரி குட், காட் பிளஸ் யூ செல்லம். 12 வயதுல என்ன பண்ணார்? என்ன பண்ணி கொண்டிருந்தாராங்க? அற்புதம் செய்து கொண்டிருந்தார். சர்ச்சில் பேசினார். வெரி குட். அப்போ 12 வயசுல என்ன பண்ணாரு? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்ல, இப்போ 11 வயசு, 10 வயசு, 12 வயசு, அதுக்குள்ளதான் இருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்களும் இதே மாதிரி நம்ம செய்ய முடியும் இல்லையா? ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க செய்ய முடியும். அவர் வசனத்தை சொல்லலாம், அவர் அன்பை சொல்லலாம் இல்லையா? அவர் 12 வயசுல ஆலயத்துல என்ன பண்ணி கொண்டிருந்தார், போதனை பண்ணார் அப்படின்னு பாக்குறோம். சரி, அந்த 12 வயசு அவர் தாண்டும் பொழுது 30 வயதுல அவர் என்ன பண்ணாரு? ஞான ஸ்நானம் எடுத்தாரு. அந்த ஞான ஸ்நானம் யார்கிட்ட எடுத்தாரு? ஏன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி அவருடைய வாழ்க்கை தெரியணும்ல. என்ன பண்ணாரு 30 வயசுல? சீக்கிரம் சொல்லுங்க. ஞான ஸ்நானம் எடுத்தாரு. யார்கிட்ட எடுத்தாரு? ஜான் தி பெஸ்ட். வெரி குட், வெரி குட், காட் பிளஸ் யூ செல்லம். அப்போ அவர் என்ன பண்ணாரு? 30 வயசுல ஞான ஸ்நானம் எடுத்தாரு. யாருக்கிட்ட? யோவான் ஸ்நானகனிடம் இல்லையா? சரி, அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். அப்படியே அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப கோவக்காரரா இருந்தாரா? எல்லார் மேல கோவப்படுவாரா இயேசு கிறிஸ்து? இல்ல, அன்பு செலுத்துற தேவனா இருந்தார். இப்ப எல்லாரும் கவனிக்கணும், பேசாதீங்க, கவனிங்க. நீங்க பிள்ளைங்க விசேஷமா என்ன கற்றுக்கொள்ளணும்னா, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆண்டில தேவன் உங்களோடு பேசுகிறார். கவனமா நீங்க கேளுங்க. நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். கிறிஸ்துவிடம் அந்த அன்பை கற்றுக்கொண்டு பகை வைக்க கூடாது. மன்னிக்கிற குணம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ உங்களோட போராட்டமோ தப்பிதமோ பண்ணிட்டாங்க, உங்களை கோவப்படுத்திட்டாங்க, அப்ப கூட நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் பிள்ளைங்க மன்னிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்போ கிறிஸ்துடைய ஊழியம் என்ன செய்தார்? கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணை பார்வையை கொடுத்தார். காது கேட்காதவர்களுக்கு அது கேட்கும்படி செய்தார். குஷ்ட ரோகிகளை என்ன பண்ணாரு? அவங்களையும் குணப்படுத்தினார் இல்ல? பசியா இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்தார். விசேஷமா என்ன பண்ணாரு? சின்ன பிள்ளைங்களை ரொம்ப நேசித்தார். சீஷர்கள் சொன்னாங்க, வேண்டாம், இவங்க எல்லாம் ரொம்ப சத்தம் போடுறாங்க, இவங்க எதுக்கு இங்க எதிரில. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகள் என்னிடம் வர நீங்க இடம் கொடுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, என் சின்ன சின்ன பிள்ளைங்க இவ்வளவு அழகா ஆன்சர் பண்றாங்க, இவ்வளவு அருமையா உட்கார்ந்து ஆண்டவருடைய காரியங்களை கேட்கிறாருன்னு தேவ தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்துக்கும் மேல இயேசுப்பா ரொம்ப 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 மகிழ்ச்சியா இன்னைக்கு இருப்பார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எப்படி இருக்கணும்? அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாரு? இயேசு கிறிஸ்து பொய் சொன்னாரா? பொய் பேசவே இல்லை. என்ன அவர் என்ன பண்ணாரு? சண்டை போட்டாரா? சண்டை போடவே இல்லை. பாவம் கூட செஞ்சாரா? அதுவும் செய்யல. அப்போ அவர் என்ன பண்றாரு? பிதாவின் அன்பை காட்ட வந்தாருங்க. பிதா எவ்வளவு அன்புள்ளவர். அவர் என்னென்னலாம் அவருடைய பிள்ளைக்கு கத்து கொடுத்தாரோ. ஏசப்பா இங்க நம்ம அவருடைய பிள்ளைங்க, நீங்க எல்லாம் ஏசப்பாவின் பிள்ளைங்க. அவருடைய பிதாவின் காரியத்தை கேட்டாரோ, பிதாவின் வார்த்தையை கேட்டாரோ, கீழ்ப்படிஞ்சாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் கீழ்ப்படினோன்னு பிதாவான தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய குண லட்சணங்களை பின்பற்றி இயேசு அப்பா போல நம்ம இந்த உலகத்திலே வாழணும். ஓகேவா? அப்போ கிறிஸ்துவின் இந்த வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அவருடைய லைஃப் எப்படி இருந்தது,
அவர் பிதாவின் அன்பை காட்டு வந்தார். ஆனால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை இல்லையா? அவர் அந்த அன்பை காட்டு வந்தாரு, ஆனா சிலருக்கு பிடிக்கல. ஏன் என்றால் பொறாமை. அவர்களுக்கு பொறாமைப்பட்டார். ஏன்னா அவருடைய காரியங்களை ஏற்றுக்க முடியல. நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? பிதாவின் அன்பை ஏற்று அவரை போல நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துற பிள்ளைகளாக இருக்கணும்னு அவருடைய லைஃப்பை பத்தி நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கீழே ஏன் அனுப்பினார் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அவருடைய மரணத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போறோம். கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த கெட்ட மனுஷங்கள்லாம் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவ பிடிச்சாங்க இல்லையா? இயேசு போராடினாரா அவங்க கூட? கெட்டவங்க எல்லாம் அவரை பிடிச்சு பிரச்சனை பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவங்களோட பிடிவாதமா நின்னு போராடினாரா? என்ன போராடினாரா? இயேசு போராடவில்லை. திட்டினாரா அவங்கள? திட்டல. சத்தம் போட்டாரா? இல்ல. கோபப்பட்டாரா? இல்ல. ஏன்னா நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக கிறிஸ்து தன் பிதாவினமிருந்து தனித்து கீழே வரப்பட்டு இந்த பாவிகளுக்காக தேவன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி வச்சார். இப்போ நம்முடைய பாவங்கள் தீர்க்க வேண்டும், அது போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த பாவத்தை போக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்ம பாக்குறோம், பாவத்தின் சம்பளம் என்ன? இப்ப நீங்க ஆன்சர் கொடுத்தீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்ம தேவன் மீட்டு கொள்ள வந்தார். என்ன? அப்போ இந்த மரணத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டும்னா கிறிஸ்துவை போல அவர் எப்படி தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்களும் நானும் எல்லா காரியத்தும் பாடுகள். அவர் சொன்னார், நீங்க பாடுபடணும். கிறிஸ்து எப்படி பாடுபட்டார் தெரியல. அவரை சிலுவையில அறைய எடுத்துன்னு போகும்பொழுது எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் கொட்டுனாங்க தலையில, ஒருத்தர் முகத்துல துப்புனாங்க. அவர் மறுபடி துப்புனாரா? இல்ல. அவர் மறுபடி கொட்டுனாரா? இல்ல. தலையில முள்முடியை சூட்டினாங்க. எதுக்காக? உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதெல்லாம் சகிச்சார் இயேசுவானவர். அதே போல இந்த வாழ்க்கையில நமக்கும் ஆவிக்குரிய விஷயங்கள நிறைய துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் வரும். ஆனா கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அந்த பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். நம்ம பாவம் செய்ததால் நம்ம யார் செஞ்சாங்க? ஸ்டார்டிங் நான் சொன்னேன், உலகம் உடைக்கப்பட்டது. சாத்தானால் உலகம் உடைக்கப்பட்டது. அந்த ராஜ்யம் கீழே பாவம் செய்தது யார்? ஆதாம் ஏவாள் என்று பார்க்கிறோம். அவர்கள் நிமித்தம் இந்த பாவம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அதற்கு பரிகாரியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் என்ன செஞ்சார்? அவர் என்னத்தை ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார். அவர் யாரை ஜெயித்தார்? சாத்தானை ஜெயித்தார். அவர் எதை ஜெயித்தார்? மரணத்தை ஜெயித்தார். அப்போ இது உலகத்தின் மிக பெரிய ஜெபமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற நாம் என்ன செய்வது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், நமக்கு பொய் வேண்டாம், சண்டை வேண்டாம், பொறாமை வேண்டாம். இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம விட்டு விலகும் பொழுது நமக்கு என்ன இருக்கு? ஜெயம் இருக்கிறது. கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதே போல மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார், தன்னை தாழ்த்தினார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராகவும் நம் பரலோக தந்தையாகவும் ஏற்று கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப நம்ம பாவம் நம்மளை விட்டு போகணும்னா நம்ம என்ன ஆகணும்? நம்முடைய பாவங்கள் நம்ம மனம் திரும்பி தேவனிடம் ஒப்பு கொடுத்து போகும் பொழுது நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நாம்
சரி, நம்ம மரணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. அடுத்து நம்ம 3 காரியம் பார்க்கறோம். சீக்கிரமா முடிக்கிறேன். படிச்சு சொல்லுங்க. அதுல இருக்கு உயிர்த்தெழுதல் இல்லையா? உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்க இருக்கிறோம். விசேஷமான காரியம். எப்படி உயிர்த்தெழுதல்? அவர் மரித்தார். அப்புறம் 3 நாள் என்னாச்சு? கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்லறையை ஓடி போய் யார் பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் யார் பார்த்தாங்க சொல்லுங்க. டக் டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. தெரியலையா? சொல்லுங்க கரெக்டான ஆன்சர். ஆமா. ஓடி பார்க்கும் பொழுது என்ன இருந்துச்சு அங்க? இயேசு கிறிஸ்து படுத்துட்டு இருந்தாரா? ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? அந்த கல்லு அகற்றப்பட்டு இருந்தது இல்லையா? அப்போ மரியாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. ஓடி போய் உள்ள பார்த்தா என்ன இருந்துச்சு? அங்க ஆண்டவர் இல்ல. அவரு அந்த துணிகள் எல்லாம் எடுத்து அப்படியே மடிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ நீட்டா அங்க இருந்துதான். அங்க யாரு இருந்தாங்க? இவங்க அழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் வெளியே நின்று கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவர் உயிர் தெழுந்துட்டாரு, நீ ஏன் இங்க அழுகுற இல்லையா? அப்ப கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாரு? இந்த பாடு மரணங்கள் எல்லாம் அடைந்த பொழுது, இன்னுமாக அந்த சிலுவையிலே அவர் தொங்கின சமயத்திலே என்னாச்சு? பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டன. இந்த வானம் எல்லாம் இருண்டு போயிடுச்சு. உலகமே குலுக்கப்பட்டது இல்லையா? அப்பேற்பட்ட தேவன் மரித்து 3ஆம் நாளிலே அவர் மார்னிங் காலையில அதிகாலையில உயிர் தெழுந்த நல்ல செய்தியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன? இதே தேவன். ஏன்னா நீங்க குட்டி பிள்ளைங்கன்றதுனால நான் அதிகமா வேற ஸ்ட்ராங்கா எதுவும் இதுல எடுக்கல, உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. என்ன? தேவனுக்கு தன்னுடைய அப்பாவுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, அம்மாவுக்கு பயந்த பிள்ளை, கீழ்ப்படுதல் உள்ள மகன். என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், அவருடைய சொந்த காரியத்தை அவர் என்ன பண்ணல, கொள்ளையாடின பொருளாக அவரை ஏத்துக்கவே இல்லை. அப்பாவின் வார்த்தைக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சு வரை தன் பிதாவுக்கு இயேசுவானவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்த இருந்தார். நாமும் கிறிஸ்துவை போல கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருப்போம். இன்னுமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு மிக மிக அவசியம். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு தேவன் என்ன செய்வார்? நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இன்னுமாக கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவின் குணங்கள் எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்ம மாறும்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருப்போம். ஒரு வசனம் இருக்குது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கும் போது இருந்தாதான் மரிக்கும் பொழுது நம்ம எதுல மரிப்போம்? கிறிஸ்துவுக்குள் மரிப்போம். அப்போ ஒரு வசனம் இருக்கு தெசலோனிக்கேர்ல இல்லையா? அதுல என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள், உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். அப்படியாக நீங்களும் நானும் இப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்றுவோம். அவருடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம். நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவோம். என்னுமாக அந்த உயிர் தெழுதலின் பங்கிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க தேவன் கிருபையாக நம்மை வழிநடத்துவார். அவர் 2ஆம் முறை வரும் பொழுது தேவன் நம்மை அவரோடு கூட்டிக் கொண்டு செல்வார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் கீழ்ப்படிதல், பின்பற்றுதல், நம் மனம் திரும்புதல், இது எல்லாம் நமக்கு அவசியம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்துல அந்த உடைக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை தேவன் அதை சீர் செய்து நம்ம எல்லோரும் கொண்டு போய் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க செய்து அங்கு நம்மை களிகூற செய்வார். இப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்க, நம்மோடு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வர நீங்களும் நானும் ஊழியம் செய்யும் பொழுது இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவிடும்.
அப்பொழுது தேவன் வருவார் நம்மை அழைத்து செல்ல. இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த இந்த குழுவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ மிஸ்ஸஸ் ரம்னி சுவாமி. காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம். சரியா? இந்த 3 விஷயத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாது. 3 வேர்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜீசஸ பத்தி இன்னைக்கு 3 வேர்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம். அது உங்க மைண்ட்ல இருந்தாலே நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னு அர்த்தம். 3 things. What is that? First, Forgiveness. no. Life. ஜீசஸ் உடைய Life. லைஃப், அவருடைய ஜீவன், அவர் எப்படி பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாருன்னு கத்துக்கிட்டோம். 2வது அவருடைய மரணம், அவருடைய மரணம். ரைட்? ஜீசஸ் நமக்காக உயிரை கொடுத்தாரு இல்லையா? மரணத்துல கூட நம்மளுக்கு ஒரு blessing. 3வதாக அவர் அப்படியே மரிச்சு அப்படியே அந்த கல்லறையிலேயே இருக்காரா? உயிர்த்தெழுந்தார். மூணுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஜீசஸ் இந்த உலகத்துல அவர் வந்து பிறக்கல அப்படின்னா நம்ம தான் அந்த சிலுவையில மறிச்சிருக்கணும் இல்லையா? நம்மளுடைய இடத்தை அவர் வாங்குறதுக்கு அவர் வந்துட்டார். 2வது, ஏசப்பா சிலுவையில மறிக்கல அப்படின்னா நம்ம தான் மறிச்சிருக்கணும். நம்மள கல்லறையில வச்சு வெளியே கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம். நம்ம கல்லறையிலேயே அழிஞ்சு போயிருப்போம். ஆனா ஏசப்பா மறிச்சாரு, கல்லறையில வச்சாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாரு? உயிரோட எழுந்துட்டாரு. இன்னைக்கு அவர் உயிரோட எழுந்ததுனாலதான் நமக்கு குட் நியூஸ். என்னுடைய தேவன், நான் தொழுது கொள்றேன், நான் வர்ஷிப் பண்ற காட் வந்து செத்த கடவுள் இல்ல. ஆமா தானே? நம்ம வர்ஷிப் பண்ற ஜீசஸ் is he a dead god or a alive god? Alive God. அப்ப நம்ம வந்து கல்லு, மண்ணு, அந்த சிலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு கண் இருக்கும், பார்க்க முடியாது. காது இருக்கும், கேட்க முடியாது. வாய் இருக்கும், பேச முடியாது. ஆனா நம்ம வர்ஷிப் பண்ற காடுக்கு என்ன இருக்கு? நம்மள போலயே கண் இருக்கு, அது பார்ப்போம். அந்த காது நம்ம என்ன பேசுறோம்னு கேட்கும். ஆமா தானே? அவருக்கு வாய் இருக்கு, அவர் நம்மளோட பேசுவாரு. So we worship a living God. எத்தனை பேர் வந்து நீங்க ரொம்ப blessed, இந்த லிவிங் காட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக எத்தனை பேர் காட்க்கு தேங்க்யூ சொல்ல விரும்புறீங்க? Let me see your hands. எத்தனை பேர் நான் ஏசப்பாவை தெரிஞ்சிருக்க, உயிருள்ள தேவனை தெரிஞ்சிருக்க, அதனால I am blessed. ஆனா நம்ம செல்ஃபிஷா நம்மளே இந்த காட தெரிஞ்சிட்டுதான் போதுமா? இல்ல. இன் யோர் ஸ்கூல், உங்களுடைய அக்கம் பக்கத்துல எத்தனையோ பீப்புளுக்கு யார் தெரியாது? ஜீசஸ் தெரியாது, இந்த லிவிங் காட் தெரியாது. சிலருக்கு தெரியும், ஆனா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க? ஜீசஸ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி ஜீசஸ ஃபாலோ பண்ணுவாங்க? நம்ம வாழ்ற விதத்தை பார்த்துதான் இல்லையா? நம்ம குட்டா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள பார்த்து, ஓ இவங்களே இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே, அப்போ இவங்க வர்ஷிப் பண்ற காடும் ரொம்ப குட்டா இருப்பாரு, இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. சரியா? So how we live, others will see Jesus. And how many of you will show Jesus to others through your life? நீ போய் வாயில சொல்லணும்ட்டு தான் இல்ல, சொல்லாம கூட நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு காட்ட முடியும். That we are the children of the living God. Okay? So God bless you. இந்த 3 விஷயத்தை மறக்காதீங்க. Jesus was born for us, he died for us, and again he rose for us. அவர் நமக்காக பிறந்தார், வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோட எழுந்தார். இப்போ இன்னும் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அது இன்னொரு நாள்ல நம்ம வந்து படிக்க போறோம். இப்ப ஜீசஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு ஹெவன்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உயிரோட இருக்காருன்னு நம்புறோம், ஆனா இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு நாள் நம்ம வந்து இந்த 28 days முடியறதுக்கு முன்னாடி ஒரு டே வந்து நம்ம அதை பத்தி லேர்ன் பண்ண போறோம். சரியா? சோ உங்க மைண்ட்ல இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கட்டும், அப்பதான் நம்ம நிறைய படிப்போம். So God bless you. இன்னைக்கு நியூவா ஜாயின் பண்ண எல்லா பிள்ளைங்களையும் ஸ்பெஷல் blessings உங்களுக்கு. கண்டினியூஸா வாங்க,
நாங்க ஒவ்வொரு நாளும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம், உங்க நேம்ஸ் வந்து நோட் பண்றோம். இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து ஆன்சர் பண்ணாங்க. இல்ல 2 ஆன்சர் ஒருத்தர் பண்ணாரு. எங்க மம்மி ஒரு கேள்வி கேட்கும் போது 2 கரெக்ட் ஆன்சர் பண்ணாங்க. அது யாரு? எனக்கு அவங்க பேர் தெரியும். யார? குட்டி பிள்ளைங்க தான். கேள்வி எனக்கு மறந்துருச்சு. பட் நெத்தானியல் வாட் வாஸ் தி ஆன்சர் யூ கேவ்? 2 கொடுத்தீங்க. ஒரே நபர் 2 ஆன்சர் கொடுத்தீங்க. ஜான் தி பேப்டிஸ்ட். ஓகே, எஸ், ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து நெத்தானியல். தென் கெட்சியால் ஆல்சோ ஆன்சர்ட் சம்திங். கெட்சியா ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு பதில் சொன்னீங்க. கேள்வி கேட்ட உடனே நீங்க அழகா ஒரு பதில் சொன்னீங்க. உங்க பேர், உங்க சத்தம் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். என்ன பதில் சொன்னீங்க? ஆமா, ஆலயத்துல ஜீசஸ். ஓகே கெட்சியால். சோ இந்த கரெக்ட் ஆன்சர்ஸ் குடுக்குறவங்க பேருக்கு முன்னாடி டெய்லி நாங்க ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிட்டே போறோம். அட் லாஸ்ட் யார் வந்து நிறைய ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. சரியா? அண்ட் ரெகுலர்ஸ்க்கு ஒரு ஃபுல் அட்டெண்டன்ஸ் ஒரு கிஃப்டும் இருக்கு. சரியா? காட் bless you. சோ நாளைக்கு நம்ம எதை பத்தி படிக்க போறோம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? Do you know? தெரியாதா? இந்த ஏசப்பாவுடைய ஜீவன், மரணம், அப்புறம் உயிர்த்தெழுதல், இந்த 3 யாரு நம்புறாங்களோ? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 3ஐயும்? நான் நம்புறப்பா. யாரெல்லாம் நம்புறீங்க? ஓகே, நம்ம எல்லாம் நம்புறோம்ல. இப்போ நம்புறவங்களுக்கு நாளைக்கு நம்ம படிக்க போறது என்னன்னா, நமக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த 3ஐயும் நம்புறவங்களுக்கு என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுன்ட்டு நாளைக்கு அந்த ஸ்பெஷல் மெசேஜ கேட்க போறீங்க. சோ சீக்கிரமா வாங்க. நாளைக்கு நம்ம வந்து கரெக்டா 7:75 எல்லாம் நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். சரியா? பிகாஸ் we have to complete before 8 o'clock. சரியா? சோ கரெக்டா 6:50 ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 6:50 to 7 o'clock ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கரெக்டா 7 o'clock இல்ல 7:05 ஆரம்பிச்சு தென் குவிஸ் கண்டிப்பா How many of you want quiz tomorrow? You want quiz tomorrow? Okay. What will be the topic? The next topic. நம்ம எத்தனை முடிச்சோம்? குயிக்கா ஒரு ரிவிஷன் சொல்லிருங்க பார்க்கலாம். What is the first doctrine we learned? First way to connect. Bible. Very good. Bible அடுத்து எதை படிச்சோம்? எது படிச்சோம்? Trinity. Very good. Trinity. அதுக்கு அடுத்து God the Father. Very good. அடுத்து God the Son. அடுத்து God the Holy Spirit. Very good. அடுத்து Creation. Very good. Seventh, nature of human. அடுத்து மனித இயல்பு. நேத்து தான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்த நேத்து? மாபெரும் போராட்டம். Tug of war ஞாபகம் வச்சுக்கணும். Great controversy. இன்னைக்கு படிச்சது கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும். வெரி குட், வெரி குட். யார் தமிழ்ல அவ்வளவு அழகா கரெக்டா சொன்னீங்க? நிக்கலஸ். God bless you. சூப்பரா சொன்னீங்க தமிழ்ல. எனக்கும் சொன்னாங்க வாய் ஓடுது. Okay, நாளைக்கு it's going to be the 10th message. Okay? Okay. Okay, let's bow our heads. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம வந்து ஜெபிக்க போறோம். நீங்க நம்புறீங்களா? 9 days we have successfully completed God's grace நாள் இல்லையா? நாளைக்கு 10வது நாள் இல்லையா? So everybody is going to come on time. We're going to have a quiz on what was the topic after God the Holy Spirit க்கு அப்புறம் என்ன டாபிக் படிச்சோம்னு சொன்னோம்? Creation. Okay, so we're going to have creation and nature of human. இந்த ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு டெஸ்ட் இல்ல, சாரி not test, quiz. Okay, tomorrow we'll have quiz. No test in this Zoom meeting. Okay, only quiz. Okay, so shall we meet tomorrow for the quiz? என்ன ரெண்டு டாபிக்?
சிருஷ்டிப்பு, மனிதன், Creation. இயல்பு. Creation and nature of man. So you will have 20 questions and your time limit will be reduced. So be ready and come prepared. Okay, now let's pray. Miss, Yes, somebody wants to say something. memory was Yes, Nathaniel, go ahead with the memory verse. You are ready with it? தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளி எவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Very good, Nathaniel. Anybody else? வேற யாராவது இந்த வசனத்தை படிச்சு ரெடியா இருக்கீங்களா? Yes, Caleb. Caleb யோசுவா சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Very good. உங்க பேர் கேலபா ஜோஷுவாவா? காலேப். Okay, வேற யாராவது படிச்சு? Yes, Rhea, go ahead. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. Very good. Who else? வேற யார் படிச்சிருக்கா இந்த verse? John 3:16. Yes, Jasper. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. Very good. Anybody else? இன்னும் யாராவது? உங்களுடைய பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டார், எக்ஸ்ட்ரா ஸ்டார் ஆட் ஆக போகுது for the memory verse. யாரோ கை தூக்குனாங்க ஆனா காணாம போயிட்டாங்க. யாருக்காவது இந்த வசனம் தெரியுமா? நிக்கோலஸ் கை தூக்குறாரு. நிக்கோலஸ். எஸ், நிக்கோலஸ் சொல்லுங்க. பார்க்காம சொல்லு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டெழுந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். யோவான் 16. Okay, fine, good. Joanna wanted to tell. Joanna, சொல்லுங்க. For God so loved the world that he gave his only begotten I want your video on. Yes. Yeah, now For God so loved the world that he gave his only begotten Son, and whosoever believes in him should not perish but have everlasting life. Okay, good. Fine. Anybody else? Or we are going to pray? Okay, God bless all these 7 children. இன்னைக்கு verse வந்து recite பண்ணி சொன்னவங்க எல்லாருக்கும் God bless you. Saran wants to say? Yeah. For God so loved the world that he gave his only begotten Son, to whoever believe in him shall not perish but have everlasting life. Okay, very good. God bless you. Fine. நாளைக்கு இன்னொரு மெமோரேட்டர் நான் உங்களுக்கு வந்து ஒரு வேர்ஸ் சொல்வேன், நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு இல்ல. Tomorrow I'll tell after the message and everything, then you can study for the next memorator time. Okay, now let's quickly close our eyes. எல்லாருமே கண்ணை மூடுவோம். Let's pray. நம்ம கூட வந்து Abigail Melody அவங்க ப்ரே பண்றீங்களா? Closing prayer. Abigail. Yes, ma'am. Okay. ஜெபிப்போம். மகத்துவம் மகிமை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா இந்த பிள்ளைங்க எல்லாரும் ஆர்வமா வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை பற்றி தியானிக்கிறதுக்கு கர்த்தாவே இவ்வளோ ஆர்வமா இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரத்துல இருந்து அந்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லா விதமான ஆசீர்வாதங்களோட நல்ல ஆரோக்கியத்தோட இந்த பிள்ளைங்களை நீர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. நீர் இவ்வளோ நாட்களா அற்புத விதமா நீங்க நடத்திட்டு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த எல்லா பிள்ளைகளையும் விசேஷமாக ஆசீர்வதிங்க. இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்காக நன்றி கர்த்தாவே. சத்தியத்தை கூறின அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களோட இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்த நீங்க உதவி செய்து வழிநடத்துங்க.
இந்த கூட்டத்தை நடத்துற மிஸ்காகவும் பாஸ்டருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு இன்னும் நிறைய ஊழியங்களை தாங்கும்படியான கிருபையை கட்டளையிட்டு வழிநடத்துங்க. விசேஷமாக இங்க வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் தலையின் மேலும் தங்கி தாபரிக்க நீர் உதவி செய்து வழிநடத்துங்க கர்த்தாவே. எப்பொழுதும் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க போறாங்க. அவங்க கூடவே நீங்க இருந்து வழி நடத்துங்க. அபரிதமான ஆசீர்வாதங்களோடு இந்த பிள்ளைகளுடைய தாளந்துங்களை நீங்க பலப்படுத்தி தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தந்தையே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you, Abigail, for that beautiful prayer. God bless you. Thank you, children, for joining with us today. We will meet you tomorrow. Till then, take care. Be good children. God bless you. Good night. Bye. Good night.